இந்த வீடியோவில் கடன் தொல்லை நீக்கும் படிக்காசுநாதர் கோயிலுக்கு நான் போனதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் நாச்சியார் கோவில்லேருந்து திருவாரூர் போகிறது பகுதியில் அழகாப்புத்தூருங்கிற ஊரில் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உள்ளே போனாக்கா நமக்கு சுற்றி எதுவும் வீடெல்லாம் இருக்காது, வெறும் கோயில் மட்டும்தான். பார்க்குறதுக்கு வெளியில் கோபுரம் பெருசாக தெரிஞ்சாலும் உள்ளே சிம்பிளாக தான் இருக்குது சாமியெல்லாம். இங்கே மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரப்போ 2 பக்கமும் தென்னை மரத்தோட இயற்கை சூழலோட ரொம்பவே அழகாக இருக்குது கோவில். வயல்வெளியாக தான் இருக்கும். மேக்சிமம் வீடு எதுவுமே இருக்காது. 2-3 அரசு கட்டிடம் மட்டும்தான் இருந்தது. பக்கத்தில் ஒரு அர்ச்சனை அம்மா ஒரே ஒரு கடை மட்டும் இருந்தது. வேறு எதுவும் சுற்றி கிராமம் மாதிரி தான் தெரிஞ்சுது அந்த இடத்த சுற்றி. மற்றபடி வெளிப்பக்கம் மெயின் ரோடு தான் அது. போயிட்டே இருக்கிறப்ப இந்த கோவில் பக்கத்திலே வந்துடுது. சரின்னு காரில் தான் போனோம். இங்கே நாச்சியார் கோயிலில் எங்கள் சித்தப்பாவோட மருமகளுக்கு வளைகாப்பு இருந்தது. அங்கேருந்து பக்கம் அப்படின்னு சொன்னதுனால சரி கார் எடுத்துகிட்டு வளைகாப்பு முடிஞ்ச கையோட லஞ்சு போடுவாங்க இல்லையா, அந்த கேப்பில் கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே கடன் இது எதுக்கு பிரசித்தினா கடன் தொல்லையை நீக்குமா, 7 ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்களை போக்கும் தலம் அப்படின்னு இங்கே சொன்னாங்க. எனக்கு மெயினாக கடன் தொல்லை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பையனை கூட்டிகிட்டு ஓடி வந்தேன். இங்கே பாருங்கள், சுற்றி எதுவுமே இல்லை. அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கட்டடங்கள் தான் இருந்தது. சரின்ட்டு மெல்லமாக அர்ச்சனையை வாங்கிட்டு மெல்லமாக நல்லா உள்ளே போகணும். ஒரு 10-11 மணியை போல் தான் நாங்கள் போனோம். அப்போவே பயங்கர வெயில். முக்கியமாக இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம விடிய காலையிலையோ இல்லை ஒரு 8-9 மணிக்குள்ளே போயிடணும். இங்கே போயிட்டு இந்த பிரகாரத்தெல்லாம் சுற்றியே வர முடியல. செம்ம கால் கொதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 5 தடவை சுற்றி வர சொன்னார் ஐயர். 5 தடவை எங்களால் வரவே முடியல. பாட்டிலில் எடுத்துகிட்டு போன தண்ணியெல்லாம் காலில் ஊற்றிட்டு தான் வந்தோம். ஆனால் சொன்னார், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரப்போ சுற்றி மண்டபம் போட்டிருக்கோம், நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சப்போஸ் போயிருந்தீங்க போகிறதா இருந்தாக்கா சுற்றி மண்டபம் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. உள்ளே என்ட்ரானதுமே வலது இடது பக்கம் எப்போதும் போல் பிள்ளையார் முருகன் இருக்காங்க. நடுப்புற மூலவர் சன்னதி இருக்குது. இங்கே முருகனும் ஃபேமஸ்ஸு. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ கொடிமரம் ஃபஸ்ட்டு கொடிமரத்தை கும்பிட்டுட்டு, அது பித்தளையால் தான் இருக்குது, நல்லா உயரமாக தான் இருக்குது. அதை கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னாக்கா உள்ளே ஃபோன் அலோடு கிடையாது. வெளியிலே ஐயர் சொல்லிட்டாரு, ஃபோன் அலோடு கிடையாது, நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க, கேமரா இருக்குது, வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் சுற்றி மட்டும் வீடியோ எடுத்தோமே ஒழிய மூலவரை நாங்கள் வீடியோ எடுக்கலை. 8 ஜூம் பண்ணி பார்த்ததோடு சரி. என்ட்ரன்ஸில் நந்தி பெருமான் இருக்கார். அவர் எப்போதுமே சூரிய வெளிச்சம் அவரோட கொம்பில் பட்டு மூலவர் சன்னதியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம உச்சி வெயிலில் போனோம். மெதுவாக உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தால் இங்கே என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம 2 காசு கொடுக்கணும். 20 ரூபா கொடுத்தாலும் 2 20 ரூபா கொடுக்கணும், 10 ரூபா கொடுத்தாலும் 2 10 ரூபா கொடுக்கணும். 2த்தையும் படி மேலே வச்சாக்கா ஐயர் பூஜை பண்ணதுக்கப்புறம் 1 காசை அவர் எடுத்துப்பார், 1 காசை நம்மள்கிட்ட கொடுப்பாரு. அதை நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜிச்சோம்னாக்கா நமக்கு கடன் தொல்லை நீங்கி பணம் பெருகணுங்க ஐதீகம். அப்புறம் இந்த முருகனை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும். இது சங்கு சக்கரத்தோடு இருப்பார். இந்தியாவில் இந்த உலகளவில் எங்கேயுமே முருகன் சங்கு சக்கரத்தோடு இருக்கிறது கிடையாது. பெருமாளுக்கிட்டேருந்து வாங்கியதாகவும் அந்த சங்கு சக்கரத்தோடு இருக்கிற முருகனை பார்த்தாக்கா நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்களும் விலகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் இங்கே முருகனும் ஃபேமஸ் தான். அப்புறம் சுற்றி எப்போதும் இருக்கிற போல் சண்டிகேஸ்வரர், பிரம்மா, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தின்னு அந்த கோயிலை கோயில் வளாகத்துக்குள்ளே சுற்றி கோயிலோட மண்டபத்தை சுற்றியே இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் வந்தோம்னாக்கா பிள்ளையாரும் முருகனும் இருக்காங்க. இவர் கல்யாண விநாயகர். இவரை பார்த்தாக்கா கல்யாணம் முடிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரையும் விநாயகரையும் சரி முருகனும் கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியரா. அதனால் இங்கே வர்றவங்க கல்யாணம் வேண்டிகிட்டு வந்தாலும் கல்யாணம் ஆகுமா, ஆண் குழந்தை வேண்டிகிட்டு வந்தாலும் ஆண் குழந்தை கிடைக்குமா, பூர்வ ஜென்ம பாவம் கலையும் அப்படின்னு அந்த ஐயர் சொன்னாங்க. அப்புறம் இந்த முருகர் இந்திரமயில் மேலே அமர்ந்திருக்கிறதுனால அதுவும் விசேஷம். அந்த திருவாச்சி ஓம் வடிவிலையும் இருக்குமா. அதனால் கண்டிப்பாக இந்த படிக்காசுநாதர் கடன் தொல்லை நீங்கணும், மற்றபடி 7 ஜென்ம பாவம்லாம் போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த கோயிலில் நீங்கள் பூஜிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் நம்ம ஒன்று ஈவினிங்கில் வரணும், இல்லாட்டி காலையில் வரணும். கண்டிப்பாக இந்த 11 மணி வெயிலெல்லாம் நம்ம வந்தோன்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம். பயங்கர வெயில். அதுவும் அந்த காசு படியில் வச்ச பாக்கி 1 காசு கொடுக்குறாங்க இல்லையா நம்ம கையில், அதை முந்தியில் வச்சுக்கிட்டு 5 தடவை சுற்றி வர சொன்னாரா. 5 தடவை சுற்றியே வர முடியல. அப்பா அம்மாலாம் வேணான்னு சொன்னோம், ஆனால் கேட்கவே இல்லை. பரவாயில்ல வரேன்னு தத்தி தருமாறி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம் கால்லாம் நல்லா பழுத்து போயிடுச்சு. இந்த கோயில் கோச்சங்க சோழனால் கட்டப்பட்டது. இங்கே புகழ்துறை நாயனாருங்கிறது தான் அர்ச்சகராக இருந்தப்போ, இங்கே ஊரே ரொம்ப வறுமையில் இருந்தப்போ
புகழ்துளை நாயனார் வந்து தம்மிட்ட கொஞ்சம் காசை வச்சு பூஜை பண்ணதாகவும் அதில் வந்து அவருக்கு தீர்ந்து போனதுக்கப்புறம் அவரே வறுமையில் வந்து மயங்கி விழுந்ததாகவும் அதுக்கப்புறம் வந்து சிவன் வந்து அருள்வாளிச்சு டெய்லி ஒரு தங்க காசை கொடுத்து ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாருடைய கடனையும் போக்கினதாகவும் அந்த மூலவருக்குள்ள வரலாறு. அப்புறம் அந்த முருகனுக்குள்ள வரலாறு என்னன்னாக்கா, அசுரவதம் செய்கிறதுக்காக முருகன் கிளம்புனாரு. அப்போ வந்து எல்லாருமே வந்து தேவர்கள் சிவன்லாம் தங்களோட ஆயுதத்தை கொடுத்தப்ப திருமால் வந்து சங்கு சக்கரம் கொடுத்ததுனால அங்கே வந்து சங்கு சக்கரம் தான் வந்து பிரதானமாக இருக்குது. இந்த முருகனோட வந்து இடதுபுற மேல் கையில் சங்கும் வலதுபுற மேல் கையில் சக்கரமும் வச்சு மேலே வந்து நம்ம பார்க்குற மாதிரியே இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து கத்தி கபடா எல்லாருமே வந்து சைடில் உள்ள மற்ற கைகள்லாம் இருக்குது. அதனால் இங்கே வந்து மூலவர் வந்து படிக்காசுநாதரும் முருகரும் வந்து அதாவது கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர் இருக்கார் இல்லையா, அவரும் தான் இங்கே பிரதானம். கோயிலை சுற்றி வரப்போ நாகபுஷ்ப மரம் கடலப்பட்டது, ஒருவேளை அதுதான் தலைவிருட்சமாக இருக்கும். அப்புறம் கோயிலோட சுற்றுச்சுவரை சுற்றி வந்து நிறைய வந்து பிரம்மா லிங்கோத்பவ தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் சிலையெல்லாம் இருந்தது. அதை விட கோயிலை சுற்றி வரப்போ தனித்தனி சன்னதியில் வந்து விசாலாட்சி, திருச்சுற்றில் வந்து விசாலாட்சி, விநாயகர், காசி விஸ்வநாதர், சுப்பிரமணியர், புகழ்துணை நாயனார் அவர் தான் அர்ச்சராக இருந்தார் இல்லையா, அவரோட சிலை, லக்ஷ்மி, மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர், பறவை நாச்சியார், அப்புறம் வந்து பின்பக்கத்தில் வந்து சொர்ண பைரவர், கால பைரவர், நவகரக சிலையெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம பார்த்தோம்னா ஒரு கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய சாமியை தரிசனம் பண்ண திருப்தி கிடைக்கும். அதோட முக்கியமாக வந்து கடன் தொல்லை கண்டிப்பாக நீங்கும். அதே மாதிரி நம்மளுடைய 7 ஜென்ம பாவம்லாம் நீங்கணும், கடன் தொல்லை நீங்கணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு தரிசனம் முடிச்சு கோயிலை விட்டு வெளில வரப்போ அர்ச்சனையை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகணும். திரும்பி எங்கேயும் பார்க்கக்கூடாது, கதை அடிக்கக்கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஐயர் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. அதனால் நேராக நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம்.